ஸ்ரீமாத்ரே நம, சிவாய நம, ஸ்ரீ குருபியோ நம. இரண்டாம் ஜாம பூஜை 9:26 முதல் நள்ளிரவு 12:26 வரை. இது விஷ்ணுவுக்கு உண்டான காலம். ஸோ இங்கே நாம் பயன்படுத்தக்கூடிய அபிஷேக பொருள் என்னென்னா பஞ்சாமிர்த அபிஷேகம். அதாவது வாழைப்பழம், பால், நெய், சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரை, தேன், இந்த 5ஆல் செஞ்ச கலவை பஞ்சாமிர்தம். இதால் பண்ணக்கூடிய அபிஷேகம். அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர் மல்லிகை அல்லது வில்வம். படைக்க வேண்டிய பழம் பலாப்பழம். அலங்காரம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அலங்காரம் சந்தனம் ப்ளஸ் தாமரையால் அலங்காரம். சந்தனத்தில் காப்பு பண்ணி தாமரையால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. நிவேத்தியம் ஏதேனும் இனிப்பு பொருட்கள், ஸ்வீட், நீங்கள் ஏதாவது இனிப்பு, எந்த வகையிலான இனிப்புனாலும் நீங்கள் செஞ்சு படைக்கலாம். கடையில் வாங்கக்கூடிய இனிப்பை தவிர்த்துருங்க. இல்லாட்டி கல்கண்டு வைங்க, டைமண்ட் கல்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க. பால் பாயாசம் நிவேத்தியம். ஸோ இந்த காலகட்டத்தில் சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் சிவ சிவ சங்கரா போற்றிவோம், ஓம் சிவ சிவ சங்கரா போற்றிவோம் அப்படின்ற மந்திரத்தால் நீங்கள் ஜபம் அல்லது அர்ச்சனை புரியலாம். ஸோ அதே போல் அபிஷேகத்துக்கு பஞ்சாமிர்தம் ப்ளஸ் அடுத்தது இளநீர் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இங்கே பிரதானமாக இருக்கக்கூடியது பஞ்சாமிர்தம், அடுத்ததாக இளநீர் நாம் பயன்படுத்திக்கலாம். வில்வதளம் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா பஞ்ச வில்வம்னு சொல்லுவோம். என்னென்னா வில்வதளம், நொச்சி இலை, மாவிலிங்கம் மரத்தினுடைய இலை, அதே போல் முட்கிழுவை அந்த செடியினுடைய இலை, விலா மரம் இருக்கு இல்லையா, விலா அதனுடைய இலை, இந்த 5மே பஞ்ச வில்வம்னு சொல்லக்கூடியது. இந்த அன்னைக்கு வில்வம் கிடைக்கல அப்படின்னா இதில் ஏதேனும் ஒரு இலையில் நீங்கள் தாராளமாக, மற்ற 4 இதோடைய இலைகள் கிடைச்சதுன்னா தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த காலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அலங்காரம் செய்வது தான். எந்த அளவுக்கு நீங்கள் சிவபெருமானுக்கு அலங்காரம், ஸோ எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். இங்கே அலங்காரம் அப்படின்றது தான் சிறப்பு. சின்ன சிவலிங்கமாக இருந்தால் கூட அதற்கு அலங்கார பொருட்கள்லாம் நிறைய விற்கிது. அந்த பட்டாடைகளை நாம் எப்படி முதல் ஜாமத்தில் மஞ்சள் வஸ்திரம் யூஸ் பண்ணுமோ, இங்கே பட்டு மாதிரி பட்டு ஜரிகை இருக்கக்கூடிய வஸ்திரங்கள். அதே போல் எவ்வளோ சிறப்பாக, ஏன்னா விஷ்ணு அப்படின்றது அலங்கார பிரியர், சிவன் அபிஷேக பிரியர், விஷ்ணு அலங்கார பிரியர். அந்த விஷ்ணுனுடைய காலமாகலால் இந்த காலத்தில் எவ்வளோ சிறப்பாக நீங்கள் அலங்காரம் பண்ணுறீங்களோ உங்களுடைய சிவபெருமானுக்கு, அப்படி அலங்காரம் பண்ணி நல்ல ஜொலிப்பாக நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் 2ஆம் ஜாமத்தில் செய்யலாம்.